ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று கண்களை மூடுவோமா? Lord, we welcome you, Lord. எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே. Lord, நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் எங்க மத்தியில் வாங்கப்பா. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் போது அற்புதம் இருந்துச்சுன்னா உங்க மகிமையால எங்களை மூடுங்கப்பா. இங்க நாங்க உங்களை நாங்க சந்திக்க வரோம்ப்பா. உங்களை நாங்க காண உதவி செய்யுங்கப்பா. உண்மை போல யாரும் இல்லை சப்பா. எல்லாரும் சும்மா நிக்க வேணாம், வாயை திறந்து கேட்போம்மா. கர்த்தாவே வாங்கப்பா. We welcome you, Lord. We welcome you, Lord. சப்பா, நீங்க இந்த முன்னின்று வழி நடத்துங்க சப்பா. In the name of Jesus I pray. Amen. எல்லாரும் கை தட்டி பாட போறோம். இப்போ கர்த்தரை துதிக்க வந்திருக்கோம். நம்ம சங்கீதம் 102 சொல்லுது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட பாடணும். எப்படி? ஆனந்த சத்தம் சொல்லுங்க. ஆனந்த சத்தம் கேட்கல, எனக்கு சத்தம் கேட்கல. எஸ். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆனந்த சத்தத்தோட வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே தேவர்களே, கர்த்தாவே தேவர்களே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். செங்கடலை நீர் பிறந்த தேவன், செங்கடலை நீர் பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்களும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கிற? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கிற? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
யார் ஃபர்ஸ்ட் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு யார் சொன்னா? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் சொன்னா பைபிள்ல? மோசே சொன்னார். மோசே, மிரியாம், இஸ்ரவேல் எல்லாம் எப்போ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கடலை கடந்து வந்தோடனே இதை சொல்லி தான் பாடுறாங்க. நான் யோசிப்பேன், என்ன ஒரு வேர்டில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைப்பா, செங்கடலை பிளந்து. ஆனால் அடுத்த சாப்டரே பார்த்தீங்கன்னா புலம்பியிருப்பாங்க, சாப்பாடு இல்லையேன்னு. நானும் என்னடா இவங்க, பைபிளில் போட்டிருக்கு இந்த மாதிரி அவர் செய்த நன்மைகளை மறவாதே, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு போட்டிருக்கு. அவங்க மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. போன சாப்டர் தான் இருந்துச்சு. இப்போதான் யோசிச்சேன், நம்மளும் மறக்க மாட்டோம் கர்த்தர் மிராக்கிள், பட் வி டோன்ட் மெடிடேட் ஆன் தட். சங்கீதம் 145:5 சொல்லுது, I will meditate on the glorious splendor of your majesty and on your wondrous work. உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன்னு தமிழில் போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் மெடிடேட்னு போட்டிருக்கு. நம்ம அதை தான் பண்ணணும். நம்ம பல நேரம் நம்ம கண்ட விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம யோசிக்க போகிற விஷயம்லாம் ஒரே ஒன்று, கர்த்தர் செய்த நன்மையை நம்ம யோசிக்க போகிறோம், அவரோட மகத்துவத்தை பற்றி யோசிக்க போகிறோம், அவரோட அற்புதத்தை பற்றி யோசிக்க போகிறோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் சொல்லும்போது அற்புதம், நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கொப்பானவர், கைகளை மேலே உயர்த்தி சொல்ல போறோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் யாரும் உண்டாக்கினவர். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். நம்முடைய தேவனை போல வல்லமையுள்ள தேவன் யாருமே இல்லை. அவருடைய வல்லமைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுதான் சங்கீதம் 21:13 சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு ஆண்டவரோட வல்லமையை நான் கீர்த்தனை பண்ணி பாட போறேன்? ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் என்று யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினால இந்த காரியத்தை சாதிக்க முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை தான் நம்மளுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த சினாரியை நம்ம நினச்சி பார்த்தோன்னா, அவங்களால அந்த செங்கடலை பிரிக்கவே முடியாது, அவங்களால அந்த பாதையை கடந்து போக முடியாது. ஆனால் ஆண்டவரோட வல்லமை மாத்திரம்தான் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தது. ஆமென். வெட்டாந்தரையில் கடந்து போனது மாத்திரமல்ல, இன்று கண்ட எகிப்தியன் இனி காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே அதை முழுவதுமாய் பார்வோனின் சேனையை செங்கடலை கவிழ்த்து போட்டார். ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே. இந்த ஒரே ஒரு கவியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி பாடலாமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், நீர் நல்ல. எல்லாம் அப்படி ஆராதிங்க பார்க்கலாம். அவரை போல வல்லமையுள்ள தேவன் யாரும் இல்லை. நீ நல்லவர்,
சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எங்களுடைய பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கென்று ஆண்டவரே எந்த ஒரு பலனோ கிடையாதப்பா. உம்முடைய வல்லமையினால் தான்ப்பா நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை எங்களுக்கு வெற்றி உண்டாகிறது அப்பா. எங்களுடைய பலத்தினால் நாங்கள் முயற்சி செய்திருப்போம், ஆனால் நாங்கள் தோற்று போயிருப்போம் ஆண்டவரே. உங்களுடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை சாதிக்க பண்ணுகிறவர்களாக நீங்கள் மாற்றுகிறீங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இராணுவ பலம் கிடையாது, திரளான ஆயுதங்கள்லாம் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கும் கிடையாது. ஆனால் அவங்கள காப்பாற்றுகிறதற்கு அவங்களோட பலத்தினால் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்றைக்கோ எல்லாரும் மடிந்து போயிருக்கலாம். பார்வோன் என்றைக்கோ அவங்க எல்லாரும் கொன்று போட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு தலையிட்டு அன்றைக்கு இடைப்பட்டு செங்கடலை இளண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை மறுபக்கம் கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லுகிறவர் எல்லாரும் சத்தமா ஆண்டவர் உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல அப்பா. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே, உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த 2வது பாடலை பாடல். நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போற, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, ஏனென்றால் என் கூட இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி நல்லா சந்தோஷமா பாடலாமா? நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். சேர்ந்து இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. விசுவாசத்தோடு சொல்லலாமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது, ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். இல்லை இல்லை இல்லை, அவர் வல்லமையுள்ள தெய்வம். நாசியின் சுவாசத்தை செங்கடலை இரண்டாய் பிளந்தவராம், பாவும் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தை கடலை இரண்டாய் பிளந்தவராம், பாவும் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்நிலை மேலே பஸ்கா ஆட்டுக்குட்டி,
அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலும் எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையில் திறந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா தடைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே தகர்ந்து போகும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அடைந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அடைந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் நீ திறந்தால் திறந்தான் அதை அழைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தான் அதை அழைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நம்முடைய வாசலை அடைப்பதற்கு ஒருவனாலும் கூடாது. ஹalleluya. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? ஒருவரும் பூட்டுகிறதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறதில்லை. ஆண்டவர் ஒரு தடவை அதை திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் கட்டி எழுப்பினால் அதை இடிப்பவனுக்கு ஒருவனுக்கு பலன் இல்லை. ஹalleluya. Thank you Jesus. அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தலாமா? ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. ஹalleluya. இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பாடணும். ஆண்டோட வல்லமையினால் எல்லாம் ஆகும் என்று நாம் பாடணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய நாமத்திலே பேய்கள் எல்லாம் ஓடும், எல்லா நோய்களும் போகும் ஆண்டவரே. ஹalleluya. எல்லா கட்டுகளும் உடையும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சாப கட்டுகள் எல்லாம் மாறும். ஹalleluya. ஆண்டவர் உயர்த்துங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கு உங்கள் இருதயத்தை விட்டு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. ஹalleluya. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும்.
Jesus. There is power in the name of Jesus. இயேசுவின் நாமமே There is power in the name of Jesus. to break every chains, break every chains, break every chains, to break every chains, to break every chains, break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, break every chain, எல்லா கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. break ஓ every ஷபலா every chain. ஓ ஆராதிக்கும் போது எல்லா கட்டுகளும் உடைவதாக ஆண்டவரே. Break every chain, 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 break every chain. இந்த ஆராதனை வேளையிலே அப்படியே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ஆண்டவரே, உடைய நாமம் கட்டுகளை உடைக்கும் அப்பா. உடைய நாமம் கட்டுகளை உடைக்கிறதற்கு வல்லமை உள்ள நாம ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அப்பா இன்னைக்கு கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு பிசாசின் கட்டுகளிலும் வியாதியிலும் பாவத்திலும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களின் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. பிசாசு வாலிபர்களை கட்டி வைத்திருக்கிறான்ப்பா. போதைக்கும் ஆண்டவரே, அல்லா ஆண்டவரே அப்பா, இச்சைகளுக்கும் கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியவர்கள் சினிமாவுக்கும் ஆண்டவரே மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே அடிமையாய் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் நீங்க விடுதலை ஆக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் அது வல்லமையுள்ள நாமம். உம்முடைய நாமம் அது அதிசயமானது. ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்னும் ஒரு தடவை கூட இந்த பாடலை பாடலாமா? எல்லா கட்டுகளும் உடையணும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும். இயேசுவே, உம் நாமமே உயரும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. Hallelujah.
போய் கொஞ்ச நேரம் அவர் துதிப்போமா? ஓ Lord, நீ நல்லவரப்பா, நல்லவர் வல்லவர், உம்மை போல யாரும் இல்லை. Lord, we need you Lord, I need you Lord. ஏசப்பா நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க வேணும்பா. நீங்க எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா? நீங்க வேணும்பா, நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க எனக்கு வேணும். இவ்வளவு நேரம் பார்த்தோம், செங்கடலை உடைச்சு பிறந்த தேவன் அவர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம பிரச்சனைக்கு நடுவில் அவர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்? பல நேரம் நம்ம பிரச்சனைக்கு அப்போ கண்ட பேரை தேடுறோம், என்னென்னவோ பண்றோம். அப்போ ஏசப்பா சொல்றாரு, நீ கலங்கி நிப்போம், நம்ம திகைத்து நிற்போம். அப்போ கர்த்தர் சொல்றார், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அதை நம்ம இப்ப கிளைம் பண்ண போறோம். ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க இருங்கப்பா, நீங்க இருந்தா போதும்பா, நீங்க இருங்கப்பா. ஐ எம் a weak person Lord, என்னால முடியாதுப்பா, இதனால I cannot handle this Lord. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டு இருக்கேன்ப்பா. தேவரீர் நீங்க என் கூட இருங்கப்பா, நீங்க இருங்கப்பா, நீங்க உங்க கரை என் மேல இருக்கட்டும்பா. செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும். கேப்போமா? இந்தியலாம் கரம் என் மேல இருக்கட்டும்பா. செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், நோய்கள் உமக்கு மலைகளை பெயர்ப்பீர் என்றால், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ Yes, Lord. உமக்கு இது ஏமாத்திரம், உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நினைச்சு பாப்போமா? நம்மளை உயர்த்த தேவன் இவர்தான், அவரால மட்டும்தான் முடியும். இந்த நிலைமையில இருக்கணும், அவர் தான் காரணம். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பேன் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், குறையின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது எதை குறித்து கலங்கி இருக்கீங்களோ கர்த்தர் சொல்றாரு, ஆகாயத்தில் பட்சிகளை நான் போஷிக்கிறேன். I will take care of you. Just come under my wings. நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்க. 3 பேரும் சொன்னாங்க ஒரே காரியம், என் தேவனால் இது ஆகக்கூடும். அதான் நம்ம சொல்ல போறோம். இப்போ நம்ம சொல்ல போறோம், நம்ம அறிக்கையிட போறோம். என்னவா இருந்தாலும் என் தேவனால் ஆகக்கூடும். தேவன் எனக்காய் ஏதாவது
அப்பா. இதை கொண்டு துதிக்க போறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. துதிக்கும் போது சிறைச்சாலைகள் உடைந்தது. அதே மாதிரிதான் கட்டுகள்லாம் உடையும். நான் துதிக்க போறோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு வாட்டி பாட போறோம். நீங்க மட்டும் பாடுறீங்க. எங்கள் தேவைகளை எங்களுக்கு மேல உங்க தான் தெரியும்பா. ஆனா எங்கள் தேவைக்கு முன்பாக நான் எங்க ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறோம்பா. எங்க ஸ்தோத்திரத்தின் மூலமா எங்க தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் மன விருப்பத்தை சந்திங்கப்பா. எங்கள் கஷ்ட காலத்தை மாற்றுங்கப்பா. எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்கப்பா. ஓ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. Thank you for blessing this praise and worship. துதி ஆராதனை ஆசீர்வதிக்க நன்றி. In the name of Jesus I pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சன் கிஃப்டர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி.
ஆண்டி பிரதர்ஸ் நிறைய பேர் ஜெபித்தாங்க. கர்த்தரே அந்த பேப்பரில் எழுதி கர்த்தரே மார்க் கொடுத்தாருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். 71% ஐசிஎஸ்சியில் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆமென். Praise Lord. I praise Lord for bringing me as a testimony in front of you. From many days we was thinking that we have to buy one car. At least if we buy in the seconds, that would be better. Since my family was 4 and we were not able to travel so far in two-wheelers and all, we were keeping on praying, but still we didn't expect or we didn't try to purchase it. But unfortunately, suddenly, which we have not at all believed, God helped us to buy a brand new car recently. So I say lot of thank you for God, and I also would like to thank every family who holded us in prayers for us to come forward in life. பிரைஸ் லார்ட். அழகான டெஸ்டிமனிலாம் கேட்டீங்க. என்ன நினச்சிங்க அதுலேருந்து? ஒருத்தருக்கு கார் கேட்டாங்க, கார் கொடுத்துட்டாரு ஆண்டவர். இன்னொருத்தருக்கு என் மகன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அவன் அவ்வளோ மார்க் எடுத்தான். அடுத்தால என் மகன் ஒரு டெஸ்டிமனி சொன்னான். நான் கீபோர்டே வச்சுட்டு வந்துட்டோம், கர்த்தரை தான் ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் கரெக்டான நேரத்துக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருன்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லை இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். இல்லை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவவங்க மட்டும் சும்மா உட்காந்துருங்க பார்க்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏற்ற நேரத்தில் ஒரு மீனை அனுப்பி அந்த மீனுக்குள்ள வரி பணத்தை கெட்ட ஆண்டவரால் நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் இப்போ வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் ஒரு 10 அற்புதமாவது செய்திருப்பார். அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், அவருடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவருக்காக டெய்லி ஒரு ஆளுக்காவது நம்ம சுவிசேஷம் சொன்னோமா, ஒரு ஆளுக்காவது நம்ம ஜெபிச்சோமா அப்படின்னு நம்ம நினைக்கணும். சரியா? தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, 5வது மாதத்திற்குள் நுழைவதற்கான கிருபைகளை கொடுத்தீர். நன்றி தோப்பனே. இயேசுவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பின் மூலம் அவர்களுக்குள் இருப்பதை அனைத்தையும் எடுத்து போட்டு பரிசுத்தராக்கி இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடியாள் கொடுக்கிற வார்த்தையாக இல்லாமல் தேவ வார்த்தைகளாக நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் கொடுக்க போகிற மன்னாவாக இருக்க வேண்டும் என்று அடியாளை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவே, எந்த வாஞ்சியோடு எந்த வேதனையோடு தேவனுடைய பாதத்தில் யார் அமர்ந்திருந்தாலும் இன்று அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் நன்மையும் கொடுத்து அனுப்புவீர் என்று அடியாள் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரம் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த குறிக்கோளை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பயணப்பட்டுட்டே இருக்கோம். ஆனால் அந்த குறிக்கோள் வச்சிருக்காருன்னு தெரியுமே தவிர, ஆனால் நம்ம அந்த குறிக்கோளை நோக்கி பலர் பயணப்படுவதில்லை. காற்றடிக்கும் திசையில் எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பயணமும் இருந்துட்டுருக்கு. அந்த குறிக்கோளை நோக்கி போக முடியாதபடி எத்தனையோ தடைகள், எத்தனையோ பயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு. நான் இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு, பயத்தில் இருந்த சில மனிதர்களை தேவன் எப்படி அந்த பயத்திலிருந்து விடுவித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றினார்ங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னால் முடிந்த அளவு விளக்கி சொல்ல போகிறேன். யாரெல்லாம் பயந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு சில பேர்களை உங்களால் யாரையாற்றையா சொல்ல முடியுமா? வெரி குட். மோசே, வெரி குட். வெரி குட், வெரி குட். வருத நிறைய வருத. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும்
ஆ வேற இன்னும் இதை மாதிரி அநேகரை நம்ம பார்க்குறோம். பயப்படாதேங்கிறது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? ஆனால் 365 தடவை ஒரு பக்தன் கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கான் பைபிளில். 365 தடவை பயப்படாதே பயப்படாதேன்னு வருதுன்னு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த பயப்படக்கூடாது. நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய விசுவாசிகள் பயப்படக்கூடாது, தேவனை நோக்கி பார்க்கிறவங்க பயப்படக்கூடாது அப்படின்னு எத்தனை தடவை அதில் வருதுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். முதல்ல யாரை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேங்கிற வார்த்தையை சொன்னாருன்னு யாருக்காவது தெரியுமா? முதல்ல ஆதியாகமம் 15:1 எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே, மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்போ அந்த பயப்படாதேன்னு சொல்லும் பொழுது அவன் இதுவரை பயந்துட்டு இருந்தான், பயப்பட்டுட்டு இருக்கான், அவன் மனசுக்குள்ள பயம் இருக்கு. ஆனால் இனிமேல் என்ன செய்யணும்? நீ பயப்படக்கூடாது. நான் உனக்கு எப்படி இருப்பேன்? கேடகம். கேடகம்னா என்னது? யாரும் அவனை தொட முடியாது, நெருங்க முடியாது, மகா பெரிய பலனுமா இருக்கேன், உனக்குள்ள ஒரு உன்னத பலன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல யாருக்கு சொல்றாரு? ஆபிரகாமுக்கு தான் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட கிருபையை பெற்ற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதற்காக பயப்படுவோமா? ஒருத்தர் கூட பதில் சொல்லலையப்பா. பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கணும், தேவனுடைய வல்லமையை நினைச்சு நடுங்கணும். ஆனால் பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நடுங்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு, அது என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, என்னை பேச விடலை, என்னை வாழ்க்கையை நடத்த விடலை அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இங்கே வரக்கூடாது. பிசாசெல்லாம் நமக்கு உள்ள விடுறதுக்கு சாத்தியமே கிடையாது. நமக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கும் பொழுது அசுத்தாவிய வருமா? வரவே வராது. இன்னைக்கு பயப்பட்ட நீங்கள் யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். யாக்கோபை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். யாக்கோபை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாருடைய மகன்? ஈசாவுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. இந்த ஏசா மூத்தவன், யாக்கோபு 2வது உள்ளவன். ஒரு நாள் ஏசா வேட்டையாடி ரொம்ப களைத்து போய் வரான். அப்படி களைத்து போய் வரும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். அப்போ கூழ் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அவனை பார்த்து கேட்குறான், அந்த பைத்தங்கூழ் அவனுக்கு எப்படி இருக்கு? பசியில் நமக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறான். இவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த கூழை நான் உனக்கு தாரேன், ஆனால் நீ எனக்கு என்ன தரணும்? சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு. சேஷ்டபுத்திர பாகத்தை சும்மா தான் சொல்லலை, சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகங்கிறது என்னது? தேவன் கொடுத்த கிருபை. அதை அவன் என்ன செய்யிட்டான்? அலட்சியம் பண்ணிட்டான். தேவன் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக பிறந்திருப்பீங்கன்னா அது தேவன் கொடுத்த கிருபை. எங்களை போல உள்ளவங்களை கிறிஸ்தவர்களாக தெரிந்தெடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை. இந்த கிருபையை அலட்சியம் பண்ணி நமக்கு ஒரு பாடுகளோ ஒரு துக்கங்களோ ஒரு துயரங்களோ வரும் பொழுது நான் அந்த தேவனை மறந்துடுவேன் அப்படின்னு போனால் நம்ம என்ன செய்கிறதா அர்த்தம்? அலட்சியம் பண்ணுறதா அர்த்தம். அப்படி அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணான். அந்த அலட்சியம் பண்ண உடனே இவனுக்கு அது அலட்சியமாகவே தெரியலை. இவன் என்ன பண்ணான்? அந்த பைட்டங்கூட குளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். செகண்ட், அடுத்தால அவன் அப்பாவினுடைய கண்கள் இருளடைந்து பார்க்க முடியாமல் ஆயிட்டார். அப்போ மூத்த மகனை கூப்பிட்டு, ஏசாவை கூப்பிட்டு, நீங்கள் வா, வேட்டையாடி ஒரு ஆடை அடித்து ஏதாவது ஒன்று அடித்து எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இவன் என்ன பண்ணான்? எப்படி ஆசீர்வதிச்சான்? எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 27:12-13. Genesis 27:12-13. இதை எப்பொழுது இப்போ சொல்கிறான்னா,
அவர் நீ அவனை சமைச்சு கொண்டு வான்னு சொன்ன உடனே இந்த தாய் என்ன சொல்கிறா, உங்கள் அப்பாவுக்கு அவனை தான் பிடிக்கும், அதனால் அவனை ஆசீர்வதிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நீ அதுக்கு முன்னாடி போய் ஒரு ஆடை அடித்து நீ அங்கே இருக்கிற 2 கொண்டு வா, நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ போய் பண்ணு. அப்பந்தான் யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்கிறான். அப்போ என்ன வரும் எனக்கு? சாபம். அப்போ உடனே அப்பவும் அந்த தாய் சொல்கிறா, என்ன சொல்கிறா, அந்த சாபம் ஏன் மேலே வரட்டும். இதே மாதிரி இங்கே எத்தனை தாய் உட்காந்துருக்கீங்க, ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி, ஒரு பிள்ளைய ரோசி மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டாம், அவளுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிரியம், இந்த பிள்ளை எனக்கு பிரியம் இல்லை, கௌரியும் ஒரு பிள்ளை தான் பார்க்கண்டாம். 2 பிள்ளைகள் இருக்கிறவங்க பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாது. இவ என்ன பண்ணா, பார்ஷியாலிட்டி பார்த்து அவனே அந்த ஊரில் தகப்பன் தாய் கூட இருக்க முடியாத அளவுக்கு போக வச்சிட்டா. பைபிளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றக்கூடியதுக்கு தான் வச்சிருக்காரு ஆண்டவர். அவன் சொன்னான், உடனே அவன் என்ன பண்ணான், அந்த சாபம் என்கிட்ட வரட்டும் நீ போ. இல்லை, அப்பா தடவி பார்த்தா அவனுடைய கை ரோமமாக இருக்கும், அந்த ரோமம் உள்ள கையை பார்த்தா என் அப்பா கண்டுபிடிச்சிடுவார். இல்லை பரவாயில்ல, அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து அந்த மயிர் இருக்கும், அந்த மயிரை உன்னுடைய கழுத்துலையும் கையிலையும் நீ போட்டுக்கோ. உடனே சரின்னு சொல்லியும் போயிட்டான். அவன் பார்க்குறான், அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், 27, 21, 22, 27, 21, 22. என்ன சொல்லிட்டான், அப்பா கண்டுபிடிச்சிட்டான். இந்த சத்தம் யார் சத்தம்? நீ என்னத்தை தான் ஆட்டு மயிரை அந்த மயிரை போட்டுட்டு போனாலும் அந்த கையை வேணா நீ ஏமாத்தலாம், அந்த சவுண்டை ஏமாற்ற முடியுமா? சத்தம் உன்னுடையது, யாக்கோபுடையது, ஆனால் கை வந்து ஏசாவா. அந்த கை ஏசாவை போட்டு இருக்குதுன்னு அவன் ஏன் கண்டுபிடிக்கல? அவன் குருடன், அவன் கண்ணு தெரியாதவன், கண்டுபிடிக்கல. சரி வா, அடுத்தால ஒன்று கேட்காரு, இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு கிடச்சிடுதா? வேட்டையாடி கொண்டு வான்னு தானே சொல்லியிருக்கான். இவன் வீட்டில் உள்ளதே சமைச்சிட்டான். அப்போ வேட்டையாடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், வீட்டில் சமைச்சிட்டானேன்னு சொல்லி, இதுக்குள்ளே உனக்கு கிடச்சிடுதா அப்படின்னு ஆபிரகாம் கேட்குறாரு. கேட்டுட்டு உடனே எல்லா ஆசீர்வாதத்தையும், அருமையான ஆசீர்வாதங்கள் வரிசையாக இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிங்க, 27வது அதிகாரம், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் 27:41 பார்த்தீங்கன்னா ஏசாயா வாரான். ஏசா வந்துட்டு, அப்பா என்னை யார் அது? இப்போ தானே ஏசான்னு சொல்லி ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான், நீ யார் அப்படின்னு கேட்டான். அப்பா நான் தான் ஏசா, நான் தான் ஏசா, நான் தான் ஏசா. இல்லையே, வாங்கிட்டு போனானே. யார் வாங்கிட்டு போனா? தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கலையாப்பா, அப்பா நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு வைக்கலையா? கதறான். கதறும் பொழுது அவனுக்கும் ஆசீர்வாதங்களை, அவனுக்கு இப்போ அருமையான ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு, ஆனாலும் இவன் கதறுதானே ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அப்பந்தான் ஏசா சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்கள், 27:41. என்ன சொல்கிறான்? கொன்று போடுவேன் உன்னை, என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். ஒரு தூக்கிக்கு நாள் வரும், அப்போ நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். உடனே அந்த தாய்க்கு பயம் வருது. நம்ம தானே இவனுக்கு எல்லா பிளஸ்ஸிங் கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் அவனே கொன்று போடுவேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி வான்னு சொல்லி அவளுடைய தந்திரமாக கணவன்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி, கணவன்கிட்ட பெர்மிஷன் என்ன பெர்மிஷன் வாங்க, ஏசா உள்ள பொண்ணு சரியில்லை, அதை மாதிரியே இவனும் பொண்ணாக எடுத்துடக்கூடாது, அதனால இவனுக்கு நம்ம சொந்தத்தில் பொண்ணு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்டையும் மாற வச்சு அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்க வச்சு என்ன செய்கிறான்? லாபான் வீட்டுக்கு அனுப்பிடுறான். அப்போ எவ்வளவு தந்திரமாக செய்யப்பட்ட செயல்! ஒரு பெண், ஒரு மனைவி கணவனுக்கு தெரியாமல் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பட்சபாதம் காட்டி அந்த வீட்டில் செய்ததுனால ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி போகுது? வெறுமையாக கோலும் தடியுமா போகிறான். ஒன்றும் கையில் கொடுத்து விடலை, ஒன்று கூட கையில் கொடுத்து விடலை.
ஆனால் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் பொழுது என்னெல்லாம் கொடுத்து விடுதான். அவளுக்கு கையில் போடுறதுக்கு கடாகம் கொடுத்து விடுதான், அத்தனை ஒட்டகங்களை கொடுத்து விடுதான், அத்தனை பரிவாரங்களை கொடுத்து விட்டு பெண் பார்க்க போன்னு சொன்ன அனுப்புனவன். ஆனால் இவனுக்கு மட்டும் ஒன்றுமே கொடுத்து விடலை. வெறும் கொஞ்சம் பாட்டிலில் எண்ணெய் மட்டும், அந்த காலத்தில் நடக்கும் பொழுது வலிக்கிறது கொடுப்பாங்க, அதை மட்டும் கொடுத்து விட்ருக்கான். இவன் போகிறான், போய் ரொம்ப மனம் உடஞ்சி ஒரு கல்லை தலையில் வச்சு படுத்துருக்கான். அப்போ தான் என்ன நடக்கு எங்கே பெத்தேல்ங்கிற இடத்துல ஒரு ஏணியில் ஆண்டவர் இறங்குகிறவும் ஏறுகிறவர்களுமாக தரிசனம் கொடுக்குறாரு. அதில் 28:15 எடுத்து பார்த்தீங்கன்னா 28:15 நான் உன்னோடு கூட இருப்பேன். தந்தை விட்டுட்டான், தாய் விட்டுட்டா, நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டா. ஆனால் தந்தையும் தாயும் விட்டாலும் யார் விடலை? இதே மாதிரி உங்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் விடுவாரா? அந்த விசுவாசம், அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா நிச்சயமா கர்த்தர் விடவே மாட்டார். வெறும் கல்லை வச்சு படுத்திருக்கான். தவறான போதனை போதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆயிட்டான். வெளியில் வரான், எல்லாரும் விட்டுட்டாங்களேன்னு நினைக்கிறான். அப்படி மனம் உடஞ்சி படுத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய தரிசனம் வருது. ஏணியில் ஏறுகிறவர்களும் இறங்கிறவர்களுமாக இருக்கிற ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுறான்? ஆபிரகாமில் யாக்கோபு ஆண்டவர் நோக்கி கதறும் பொழுது, நான் உன்னோடு இருப்பேன். இதே போன்ற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கலாம். நான் நிறைய தடவை இருந்திருக்கேன். நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேங்கிற வார்த்தை ஆண்டவர்கிட்டேருந்து வரும்னு சொன்னதுனால என்ன சொல்லிட்டாரு, அவ்வளோ பலத்தை நம்ம கொடுத்துட்டாரு, அந்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்? கிளம்பி போவோம்னு சொல்லி லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டுக்கு போய் அவனுடைய கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வீட்டில் இருந்து பரிசியாக நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க. யாக்கோபினுடைய கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. 2 பொன் ராகேல் இளையாள் 2 பேரை மனைவியாக்கி, அவளுடைய வேலைக்காரங்களையும் மனைவியாக்கி, அத்தனை பிள்ளைங்களெல்லாம் பெற்று அநேக பரிவாரங்களோடு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீ திரும்பி உன் சொந்தக்காரங்க கூட போ. முதல்ல கர்த்தர் தான் அந்த காரியம்லாம் அவன் வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. ஏன்னா அவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். ஆனால் இப்போ என்ன செய்யார்? நீ திரும்பி உங்கள் சொந்தக்காரங்க கூட போ. அப்போ யாக்கோபு நினச்சி பார்த்துருமா, சரி பரவாயில்ல, பெத்தேலில் நமக்கு நான் உன்னோடு இருப்பேன்னு தரிசனம் கொடுத்தார்ல, நம்ம போவோன்னு சொல்லி அவன் கிளம்புறான். கிளம்பி யாப்போக்கு நதி வர அவன் வந்துட்டான். வந்து அவனை அப்போதான் ஒரு பயம் ஆட்கொள்ளுது. ஏன் பயம் ஆட்கொள்ளுது? ஏசா நம்மளை கொண்டு போடுவான். முன்னக்குட்டியே சொல்லியிருக்கான். நம்ம ஆண்டவர் கர்த்தர் சொல்லுதாரு, நம்ம போகிறோம், நம்மளை கொண்டு போடுவான். ஆனால் உண்மையிலேயே அவன் கொண்டு போடுவான்னு நினச்சி சரியா? அந்த பயம் நம்மளை கொண்டு போடுவானேன்னு வருது. நம்ம கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்மளை விடுவாரா அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு அப்போ இல்லை. ஏன் அந்த விசுவாசம் இல்லை? விதைக்கிற விதை அறுக்க போது. நீ ஏமாத்தின, சொந்த அண்ணனை ஏமாத்தின, சொந்த அப்பாவை ஏமாத்தின, அந்த விதைக்கிற விதை அறுவடைக்கு தயாரா நிக்கி. அதனால தான் அவன் மனசு என்ன செய்யுது? பயப்படுது, பாடுபடுது, கலக்க வருது, துக்க வருது, துயர வருது, அழுக வருது, போராடுதான். அந்த இரவு அவனுக்கு நல்ல இரவா தோணலை, பயங்கரமான ஒரு இரவா இருக்கு. அப்படி பண்ணும் பொழுது நம்ம அண்ணனை எப்படி சமாதானப்படுத்தலாம்? அப்பவும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடாம என்ன பண்ணுறான்? உறவின் முறையை சொல்லி பார்க்குறான். 32:4 எடுத்தேன்னா, நான் லாபான் கூட தான் இருந்தேன், லாபான் வீட்டுக்கு தான் போனேன், நம்ம தாய்மாமா வீட்டுக்கு தான் போனேன், அப்பமாவது அவன் சாந்தப்படுவான் அப்படின்னு சொல்லி ஏசாக்கு ஆள் அனுப்புகிறான். 32:4 எடுத்தீங்கன்னா, ஒட்டங்களும் உண்டு. அப்போ முதல்ல என்ன சொல்லி பார்க்கான்? நம்ம மாமா வீட்டில் இருந்தால் அவன் என்ன செய்வான்? சத்தம் போட மாட்டான், நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டான், அனுப்பி பார்க்கான். அவன் கோபம் தடிஞ்சுதான் இல்லை.
நானும் வரேன், எல்லா பரிவாரங்களோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அடுத்தால 32, 14, 15, 16 நிறைய 14, 15, 16 அதே இதில் அவற்றை ஏசாக்கு என்ன செய்தான், நிறைய வெகுமதிகளெல்லாம் அனுப்பி பார்க்கான். உறவின் முறையை சொல்லி பார்த்தான், நடக்கலை. 2வது வெகுமதிகளெல்லாம் சொல்லி பார்க்குறான். அந்த வெகுமதியை பார்த்தாத அவன் சாந்தப்படுத்தி நம்மளை கொண்டு போடாமல் இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறான். அதுவும் நடக்கலை. கடைசியா 32, 18 வாசிங்க. 32, 18. என்ன சொல்றான்? முதல்ல இருந்து ஆண்டவராகிய ஏசா. அவன் அதுவரை அப்படி அவனை மதிச்சதே கிடையாது. இப்போ என்ன செய்தான், தாழ்மைப்பட்டு பார்க்குறான். உறவின் முறையை சொல்லி பார்த்தான், நடக்கலை. வெகுமதி கொடுத்து பார்த்தான், நடக்கலை. இப்போ தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே அப்போ மனமிறங்குவான்னு சொல்லி பார்த்தான், நடக்கலை. இதுவரை அவனுடைய ஒவ்வொரு சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள் நடக்கலை. அப்புறம்தான் என்ன செய்தான், ஒரே ஒன்று, எல்லாத்தையும் நான் அனுப்பிடுவோன்னு மனைவி, பிள்ளைகள், பரிவாரங்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவன் தனித்து இருக்கிறான். அந்த இரவு அவனுக்கு எப்படிப்பட்ட இரவாக இருக்கு? துக்கமான இரவாக, துயரப்படுகிற இரவாக, கலங்கின ஒரு இரவாக அந்த இரவை அவன் கழிக்கிறான். அப்பந்தான் யார் சந்திக்கிறான்? ஒரு புருஷன். யார் அந்த புருஷன்? ஒரு புருஷன் போட்டிருக்கு. யார் அந்த புருஷன்? தூதன் போட்டிருக்கா? போடலையே. ஒரு புருஷன், அவ்வளோதான் போட்டிருக்கு. ஒரு புருஷன். அவர் யாரு? உலகத்துக்கு நம்ம கூட இருந்து அத்தனை வருஷங்கள் வாழ்ந்த இயேசு. அதை எப்படி சொல்றீங்க? அதில் ஒரு புருஷன் தான் போட்டிருக்கு, அவர் தான் இயேசுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓசியா எடுங்க. ஓசியா 12, 1-5. ஓசியா 12, 1-5. யார் அது? என்ன போட்டிருக்கு? யாரோட போராடினா? தூதனானவர் சொல்லி பைபிளில் போட்டிருக்க இடத்துல எல்லாம் வர்றது யாரு? இயேசு. தூதன் போட்டால் தூதன், தூதனானவர்னு போட்டால் அது யாரை குறிக்கி? இயேசுவை குறிக்கி. அதுதான் ஓசியால விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த தூதனானவரோடு போராடி என்ன செய்தான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். திரும்ப திரும்ப கெஞ்சிறான், நீர் என்ன ஆசீர்வதித்தாதான் உன்னை விடுவேன். ஏன் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? ஒரு பொண்டாட்டியா? எத்தனை பொண்டாட்டி? 4 பேர். ஒரு பொண்டாட்டி இருந்தாலே இந்த காலத்தில் வாழ்க்கை நடத்துறது கஷ்டம். ஒன்றை வச்சு சமாளிக்கதே அப்பாப்பான்னு போயிடும். அதில் அவன் எத்தனை பொண்டாட்டி? 4 பொண்டாட்டி வச்சுருக்கான். அடுத்தால எத்தனை பிள்ளைங்க வச்சுருக்கான்? 12 பிள்ளைங்களை வச்சுருக்கான். எத்தனை பரிவாரங்கள், ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம் அத்தனை இருக்குது. இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்குறான். என்னை ஆசீர்வாதத்தோடய உங்களை விடேன் பலவந்தப்படுத்துகிறான். கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அவர் என் விடுன்னு சொன்ன பிறகு கூட, தூதனானவர் சொன்ன பிறகு கூட அவன் விடவே இல்லை, போராடுதான். இது நமக்கு எதை காட்டுது? எல்லாத்துக்கும் இப்போ என்ன செய்யணும்னா, தலையில் தண்ணி ஊற்றுனா நல்ல சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அவன் அப்போ என்ன பண்ணுறான்? நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆண்டவரோட என்ன செய்யணும்? போராடணும். ஆண்டவரே நீங்கள் வாக்குறுத்தீங்க,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொன்னீங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிக்கிறீங்க. ஏசப்பா விசுவாசத்தோடு கேட்ட அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள் சொன்னீங்க, கேளுங்கள் தரப்படும் சொன்னீங்க. போராடுங்க. நீங்க போராடும் பொழுது அதற்குரிய ஆன்சரை என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். அதுக்கு தான் இந்த போராட்டம், போராடுகிறான்ங்கிற வார்த்தை பைபிளில் வைக்கப்பட்டிருக்கு. போராடி நீ என்ன ஆசீர்வதித்தாலே விட மாட்டேன். கடைசியில் அவர் என்ன கேட்குறாரு? அவர் என்ன கேட்டார்? யாராவது ஒருத்தர் சொல்ல, சரி பரவாயில்ல. அந்த போராடும் பொழுது என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொன்னோன்னா அவனுடைய தொடைச்சத்தை தொட்டார். அந்த தொடைச்சத்தை தொட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகுது? சுளுக்கிடுது. அந்த சுளுக்குனோடனே, சுளுக்குனா என்ன ஆயிரும்? இப்போ நேராக போயிட்டுருக்கேன், நடை என்ன செய்யும்? மாறிடும். நல்லா நடக்க முடியாது, அந்த நடை மாறிடும். அப்போ இவனுக்கு ஏன் அந்த பயம் வருது? பயம் வந்தது தகப்பன் சகோதரன் தன்னை கொன்று போடுவானேன்னு பயம் வந்து, ஆண்டவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவரோட போராடுதான். போராடி நமக்கு இதில் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் அதுவரை அவன் நினைக்கல. இப்போ என்ன செய்தான்? ஆண்டவரோட ஒப்புரவாகுதான். ஆண்டவரோட ஒப்புரவானோடனே அவனுடைய பெயரை என்ன செய்கிறாரு? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பேர் என்னன்னு கேட்குறாரு? ஏன் பேர் என்ன? ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? ஆண்டவருக்கு பேர் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அடுத்ததே தெரியும். சரி, அப்படிப்பட்டவர் ஏன் கேள்வி கேட்குறாரு? அப்பா கேட்கும் பொழுது உன் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது ஏசான்னு சொல்லி ஏமாத்தினால. இப்போ நீ உன்னுடைய தகப்பனை ஏமாத்தலாம், பரலோக தகப்பனை ஏமாற்ற முடியுமா? இது நமக்கு எதை காட்டுது? என்ன மறைச்சி நம்ம செய்தாலும், என்ன வேண்டாத வேலை பார்த்தாலும் ஒரு கண் பார்த்துட்டு இருக்கு. யாருடைய கண்கள்? யாரையும் ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. நீ அன்னைக்கு தகப்பனை ஏமாத்திட்ட, ஏசாமினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கின. இன்னைக்கு நான் கேட்கேன், உன் பேர் என்ன? அவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபு. வேண்டாப்பா, இனி உன் பேர் யாக்கோபுன்னு வேண்டாம், உன் பேரே மாற்றிருந்தேன். நீ இவ்வளோ நாள் எத்தனை இருந்த ஏமாற்றுக்காரனாக இருந்த, இனிமே அப்படிப்பட்ட பேர் வேண்டான்னு சொல்லி அவனை என்னவா மாற்றினாரு? இஸ்ரவேல் மாற்றினாரு. இஸ்ரவேல் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? தேவ பிரபு. இனிமே யாக்கோபினுடைய குணங்கள் அவன்கிட்ட இருக்காது. எந்த குணங்கள் இருக்கும்? இஸ்ரவேலினுடைய குணங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் இருந்து அவன் எப்படி மாறினான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய என்னெல்லாம் மாறிச்சு? என்னெல்லாம் மாறிச்சு? பெயர் மாறிட்டு, ரெண்டாவது நடை மாறிட்டு கிந்துறான், மூணாவது பயம் போயிட்டு, நாலாவது உறவு முறை புதுப்பிக்கப்பட்டது. ரொம்ப நாளாக நம்ம கூட பேசாமல் இருந்தவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? எல்லாரும் பார்க்குறது, என்ன பார்க்குறத பார்த்தா நான் தான் சண்டைக்காரி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? ஒருத்தங்க இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற ஒருத்தரே அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் கழித்து வந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம், என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு அக்காளோ ஒரு தம்பியோ யாரோ அவ்வளோ நாள் வராமல் இருந்துட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போய் கெட்டி பிடித்து ஏசாவும் யாக்கோபும் என்ன செய்தாங்க? சேர்ந்துட்டாங்க. அந்த உறவு என்ன செய்யுது? புதுப்பிக்கப்பட்டுட்டு, பேர் மாறிச்சு, நடை மாறிச்சு, உறவு புதுப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டார். இதில் இருந்து அந்த பயத்தை போக்குனவன் அதுக்கப்புறம் என்னவா மாறினான்? ஒரு ஜாதியாய், ஒரு தேசமாய். அவனுடைய 12 பிள்ளைகளும் தான் என்னாச்சு? 12 கோத்திர பிதாக்களா மாறிச்சு. முற்பிதாக்களின் ஒருவனா யார் மாறினா? யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யார் மாறினா? கர்த்தர் மாற்றினாரு. எப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரனை பேரை மாற்றி, நடைய மாற்றி, அவனுடைய உறவை புதுப்பிச்சு ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவரால் மாற்ற முடியுமானால் நம்மளையும் ஆண்டவரால் மாற்ற முடியுமா? முடியாதா? அதுக்காண்டி அவனை மாதிரி நானே எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், நானும் அவனை மாதிரி ஏமாற்றுறேன் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டீங்க. நல்ல பிள்ளைங்க. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த ஒரு உதாரணத்தை வச்சுருக்காரு. இதில் நம்ம சவுலை பார்த்திங்கன்னா, சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவான். அபிஷேகம் பண்ண பிறகு அவனுடைய ஆண்டவர் சொல்லுவார், நீ அமலேக்கியரை முற்றிலும் அழிக்கணும். அடுத்தால
எகுங்கிற ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகத்தில் ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு சொன்னால், நீ என்ன செய்யணும், ஆகாபின் குடும்பம் முழுவதையும் நீ அழிக்கணும். அதே மாதிரி தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன சொல்வார், தாவீதை ராஜாவா நீ மாறணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அமலேக்கியரை அழிக்கணும், வேண்டாத எசபேலினுடைய குடும்பத்தை அழிக்கணும்னு சொன்னவர், இவனை என்ன கொடுத்துருக்காரு, இந்த போராட்டம் என்ன கொடுத்தது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. முற்பிதாக்களின் ஒருவனாக அவனுடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திர பிதாக்களாக ஒரு ஜாதியாய் ஒரு தேசமாய் ஆண்டவர் மாட்டினார். ஒரு ஜாதி ஒரு தேசம் ஆண்டவர் மாட்டினார். அதே போல் நம்மளையும் ஆண்டவர் மாற்ற முடியும். தங்கம் எடுத்துக்கிடுங்க. அந்த தங்கத்தை என்ன செய்கிறாங்க, தங்கத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதுக்குள்ளே போடுவாங்க, நெருப்புக்குள்ளே போடுவாங்க. அந்த தங்கத்திட்ட கேட்டுட்டா கொல்லம் போய் அந்த நெருப்புக்குள்ளே போடுறான், கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். என்ன எண்ணம், அந்த தங்கம் பியூரிஃபை ஆகணும். அதனால தான் அவன் அக்னியில் போட்டு 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 அதை என்ன செய்தான், பியூரிஃபை பண்ணுறான். ஆனால் தங்கத்திட்ட போய் நான் உன்கிட்ட போடட்டான்னு கேட்கவே மாட்டான். அதே மாதிரி களிமண்ணை எடுக்கிறான். அந்த குயவன் என்ன பண்ணுறான், அந்த களிமண்ணை எடுத்து காலில் போட்டு மிதின்னு மிதிக்கிறான். மிதிக்கும் பொழுது நான் உன்னை மிதிக்க போகிறேன்னு சொல்கிறானா, இல்லை. நான் உன்னை வடிவமைக்க போகிறேன்னு சொல்கிறானா, இல்லை. ஆனால் அவனுடைய வடிவம் வரந்தானே அதை என்ன செய்தான், பிசைஞ்சிட்டு இருக்கான், வடிவம் கொடுக்குறான். அதே போல் அந்த அக்னி பரிசுத்தப்படுத்த தண்ணி என்ன செய்தான், அக்னியில் போடுதான். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு, புடமிட்டு இருக்காரு, பரிசோதிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை புடமிடுதாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதிக்காரு. நம்ம எப்படி இருக்கோம்னு விசுவாச பிள்ளைகளுக்கு தினம் சோதனை தான். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், மீண்டு வரணும். அடுத்த உதாரணம் மோசே பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நாணல் பெட்டியில் வச்சு அவங்க அம்மா என்ன பண்ணா, விட்டுட்டா. நாணல் பெட்டியில் வச்சு விட்ட உடனே பார்வோனின் குமாரத்தை எடுத்து அவனை வளர்த்து 40 வருஷங்கள் எல்லா விதத்துலேயும் அவன் என்ன செய்தான், பயிற்றுவிக்கப்படுதான். எல்லா விதத்துலேயும் நம்பர் 1 மாறுதான். அப்படி 1 மாறின உடனே ஒரு நாள் என்ன நடக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2 யாத்ராகமம் 2 11, 12. எது வாசிக்க, யாத்ராகமம் 2. ஒரு எபிரேயனை என்ன செய்வான், எபிரேயனும் எகிப்தியனும் சண்டை போடுவாங்க. அதே இதில் பாரு. கொண்டு போ. யாரெல்லாம் சண்டை போடுறாங்க, தன்னுடைய ஜாதியில் உள்ள ஒரு பிள்ளை ஒரு எகிப்தியனோட சண்டை போட்டு அவனை அடிக்கிறானேங்கிற பாசத்தில் அவன் போய் என்ன செய்வான், அவனை கொன்று போட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து மணலில் புதைக்கான். ஏன், எப்படி அங்கேயும் இங்கேயும் ஏன் பார்க்கான், இந்த பயத்தில் அங்கே இங்கேயும் பார்த்து ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி தான் புதைக்கிறான். அதான் முக்கியம். ஒருவர் இல்லை, அங்கேயும் இங்கேயும் பார்த்தான், யாரும் இல்லை, புதைக்கிறான். மறுநாள் அதே மாதிரி 2 எபிரேயனுக்குள்ள சண்டை வருது. அதே இதில் 2 எபிரேயனுக்குள்ள சண்டை வருது. அந்த 2 எபிரேயருக்குள்ள சண்டை வந்தோடனே என்ன பண்ணுறான், இவன் போய் சமாதானம் பண்ண தான் பார்க்கான். அவனை கொல்லணும், அவனை உள்ளே போடணும்னு நினைக்கல, சமாதானம் பண்ண போகிறான். அவன் உடனே அவன் என்ன சொல்வான்னு சொன்னான், அவன் என்ன சொல்வான், நீ நேற்று அவனை கொண்ட மாதிரி என்னையும் நீ கொல்ல பார்க்குறியா? ஐயோ, நேற்று நான் கொன்னது ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி அவன் என்ன கொல்ல பார்க்குறியான்னு கேட்கானே. ஐயோ, இது பார்வோனுக்கு இந்த விஷயம் போயிருமே அப்படின்னு அவனுடைய எண்ணம் தோணுது. பார்வோன் அந்த விஷயம் போய் இவனை என்ன செய்யான், கொல்ல வகை தேடுதான். அப்போ இவன் தப்பு பண்ணிட்டான், நம்ம ஜாதிக்காரனே கொய் சொல்லுதான், அதனால் இவனை என்ன செய்யணும், இவனை கொன்று போடணும் அப்படின்னு பயந்து போய் மீதியான் தேசத்துக்கு ஓடுதான். இவனை எப்படி யாக்கோபு வேணும்னு அனுப்புகிறான்,
கடைசியில் அவன் பரிவாரங்களோட வரும்பொழுது தான் பயப்படுதான். இவன் என்ன செய்தான், முதல்ல போகும் பொழுதே பயந்து போய் ஓடுதான். அந்த பயந்து போய் ஓடி எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான், ஒரு ஆசாரியன் வீட்டில் போய் தங்கியிருக்கான். இந்த அவனுடைய ஜாதி, அவனுடைய மதம், அவனுடைய தெய்வம் எல்லாமே அவனுக்கு மறந்து போயாச்சு. அங்கே மீதியானிய தேசத்தில் உள்ள தெய்வங்களோடு கூட அவன் ஐக்கியமாகி அந்த நிலைமையில் போயிட்டுருக்கும் பொழுது இங்கே 40 வருஷம் கழிஞ்சாச்சு. அடுத்த 40 வருஷம் மீதியானிய தேசத்தில் இருந்துட்டுருக்கான். ஒரு நாள் 40 வருஷம் முடியும் பொழுது ஆண்டவர் இங்கே பயிற்சி கொடுத்து எல்லாத்தையும் தேர்ச்சி பெற வைத்தார். அடுத்த 40 வருஷம் அவனை தாழ்மைப்பட வைத்தார். எவ்வளோ புகழின் உச்சியில் இருந்தானோ அவனை ஒன்றும் இல்லாமல் ஆடு மேய்க்கிறதுக்கு விடுதாரு. மேய்ப்பனா மாறுதான். அப்போ ஒரு முட்செடி கிட்ட வரான். அந்த முட்செடி வெந்து எரியுது. ஆனால் இவன் என்ன செய்தான், அந்த முட்செடி வெந்து போகலையே அப்படின்னு பார்க்குறான். யாத்திராவும் 3:2-3-4. என்ன செய்தாரு, அவன் கிட்ட வருத கண்டார். நீ அவர்கிட்ட போனா உன்னை கண்டிப்பா பாப்பாரு. ஒவ்வொரு வேர்டும் பைபிள்ல முக்கியம். அவர் கிட்ட வாரான். கிட்ட வரும் பொழுது கர்த்தர் கண்டார். அதே மாதிரி நீ கிட்ட வாரையா பார்க்குறாரு. நீ கிட்ட போல வெளியில் போய் நம்ம போய் இன்னைக்கு போயிட்டு வந்தால் சுற்றிட்டு வரலாமே, நம்ம இன்னைக்கு வெளியில் போய் பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர கர்த்தர் கிட்ட போகலாம், கர்த்தர் கிட்ட நெருங்கலாம், கர்த்தர் கிட்ட நெருங்கிறதுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நினைச்சுவார், உங்களோட பேசுவார், தரிசனத்தில் காண்பிப்பார். கண்டார் கண்டார். இவன் பார்க்குறான் அந்த வெந்து போகலையே, இது என்ன பண்ணுதுன்னு கேட்டோன்னே அவன் முதல்ல அவர் என்ன செய்தார்னா, நிறைய பைபிளில் கண்டார் கண்டார்னு வரும். முதல்ல யாரை கண்டார்னு ஆபிரகாம் துரத்தி விடும் பொழுது ஆகார கண்டார். கர்த்தர் தானே பார்த்தாரு. பார்த்து அவளுக்கு ஒரு இது கொடுத்தார்லாம். அதே மாதிரி நம்மையும் அவருடைய கண்கள் காணும். ரெண்டாவது, அவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா இவனுக்கு சந்தேகம் வருது, அதனால இவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு. எப்படி அறிமுகப்படுத்துறாரு? 3:6. பிதாக்களின் தேவன், நான் வேற யாரும் இல்லை, நீ பயப்படாத. இந்த முச்செடி எரியுதே, இவன் என்ன ஒரு இது வச்சிருக்காங்களா, சூனியமா, பாம்பு வருதா அப்படின்னு ஒன்று பயப்பட வேண்டாம். நான் யாரு? உன் பிதாக்களின் தேவன். உன் பிதா யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு தன்னை தேவன் யாருங்கிறத அவனுக்கு அறிமுகப்படுத்தி அவனுடைய பயத்தை என்ன செய்தாரு? போக்குறாரு. அடுத்தால 3:7 அதே இதில் அடுத்து சேர்க்கவும் இறங்கினேன். இருக்கிறேன்ல, இறங்கினேன். முதல்ல என்ன சொல்றாரு? பார்த்தேன். எதை பார்த்தேன்? உபத்திரவத்தை பார்த்தேன். ரெண்டாவது என்ன செய்தாரு? கூக்குரலை கேட்டேன். மூணாவது என்ன சொல்றாரு? வேதனையை அறிந்திருக்கிறேன். நாலாவது என்ன சொல்றாரு? இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் நான் இறங்கி. இதே போல நீங்க உபத்திரப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். கர்த்தர் இறங்கி வருவார், இறங்கி வந்து படுத்துவார். அதனால தான் நான் உன்னை என்ன செய்தான், இதுக்கு உன்கிட்ட பார்வோனிடம் ஒன்று அனுப்ப போகிறேன். 3:10-11 வேகமாக போகிறேன். 10-11 பார்த்தீங்கன்னா, அதனால் நான் உன்னை பார்வோனுக்கு அனுப்பி இந்த இவங்கள்ட்ட இருந்து விடுதலை பண்ண உன்னை அனுப்ப போகிறேன். உடனே மோசே சொல்லுவான், நான் ஏமாத்துறோம், நான் வாக்குவாயன் இல்லை, நான் திக்குவாயன், வாக்கு வல்லவன் அல்ல, என்ன நீங்கள் எப்படி அனுப்ப முடியும், என்ன நீங்கள் அனுப்ப முடியாது, நான் போக மாட்டேன், எத்தனையோ மறுப்புகளெல்லாம் சொல்லுவான்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போவ, உன்னுடைய வாயாக இருந்து நான் பேசுவேன், உன்னுடைய சகோதரனாக ஆரோனை நீ உன்னோட சேர்த்துக்கோன்னு சொல்லி அவனை அனுப்புவார். அப்போ அவன் கேட்பான், யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லேன்? எல்லாரும் என்னை நம்ப மாட்டாங்க, என்னை செய்ய மாட்டாங்க. இதுவரை மோசே ஜெபித்ததாக எந்த ஜெபமும் வேதத்தில் கொடுக்கப்படலை, எந்த ஜெபமும் வேதத்தில் கொடுக்கப்படவே இல்லை. அப்போ 3 அடையாளத்தை ஆண்டவர் காட்டுவார். என்ன அடையாளம்னு சொன்னால், முதல் அடையாளம் 4:3-4 ஒரு கையில் உள்ள கோலை கீழே போடும்பாரு. அந்த கோல் என்ன செய்யும்? எதா மாறும்? பாம்பா மாறும். அவன் பயப்படுவான். அந்த பயப்பட்டவன அந்த வாழை பிடிம்பாரு. அந்த வாழை பிடிச்சவனை திரும்ப அது என்ன செய்யும்? கோலா மாறும். அது ஒரு அடையாளம். 2வது அடையாளம் அதே 4, 6, 7 உன் கையை மடியில் போடும்பாரு. அந்த மடிக்குள்ளே போட்டவனை கை குஷ்டரோகம் ஆயிரும். 2வது மடியிலேருந்து வெளியில் இடும்பாரு. அந்த குஷ்டரோகம் இல்லாமல் ஆயிரும். 2வது அடையாளம். 3வது அடையாளம் நதியிலேருந்து தண்ணீரை மொண்டு கீழே ஊற்றும்பாரு. அந்த தண்ணி என்ன செய்யும்? ரத்தமாகும். இந்த 3 அடையாளத்தையும் நீ போய் சொல்லு. யார்கிட்ட அனுப்புகிறாரு? இவன் எதுக்கு பயந்து வந்தான்? எந்த பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்தானோ கொண்டு போடுவான்னு, அவன் எப்படி ஏசாவை கொண்டு போடுவான வரும்? அந்த பார்வோன்ட்ட போய் தைரியமாக பேச வைத்தது யாரு? கர்த்தர். 20 லட்சம் ஜனங்களை மேய்த்து அத்தனை வருடங்களாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தைரியமாக ஒவ்வொரு வாதைகளையும் கொடுத்து வச்சது யாரு? கர்த்தர். செங்கடலை பிளக்க வைத்தது யாரு? கர்த்தர். சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய கைகளால் எழுதி கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ பயப்பட்ட மோசேயை ஒரு ஜெபம் கூட ஜெபிக்கலை. அவனும் அது மாதிரி என்ன நீ காப்பாத்துன்னு கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டாரு. அதே மாதிரி தான் மோசேயையும் தெரிந்து கொண்டாரு, ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்கோம், நீங்கள் தான் வந்திருக்கீங்க. இப்போ நம்மெல்லாம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவர்களுடைய பாதை எப்படி இருக்கும்னா, மகிமை உள்ளதாக, விலையேற பெற்றதாக, தடைகள் வராது, தடுமாறாது, ஒரு உயர்ந்த நடையாக இருக்கும். ஆண்டவருக்கு பிடித்தமான உன்னத நடையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தரிசனங்களை கொடுக்காரு. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பேதுரு கடலில் நடக்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மார்க் 6:45-48. மார்க் 6 இயேசு என்ன செய்தார்? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பார். 5000 பேருக்கு போஷித்துட்டு, அந்த 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது என்ன காட்டுதாரு? எதுக்கு காட்டுதாரு? சீஷர்கள்ட்ட பாடம் கற்பிக்கிறாரு. என்னால் வெறும் 5 அப்பம் 2 மீனை கொண்டு இத்தனை பேருக்கு காப்பாற்ற முடியும், போஷிக்க முடியுங்கிறத அவர்களை உணர்த்த செய்கிறாரு. அவர்களுக்கு பாடம் புகட்டுறாரு. இவ்வளோ புகட்டிட்டு அடுத்த ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான், நீங்கள் சீக்கிரமாக போங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் இங்கே இருங்கன்னு சொல்லி கப்பர்நாவுமுக்கு அவசரமாக சீடர்களை எல்லாம் படகுல ஏற்றுறாரு. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு? மலையில் போய் ஜெபம் பண்ண போகிறாரு. இப்போ அதே மாதிரி நமக்காண்டி ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. பரலோகத்தில் பரிந்து பேசி ஜெபிச்சிட்ருக்காரு. அவர் உட்காந்துருக்காரு மேலே. இங்கே சீடர்கள் இயேசு இல்லாமல் தனிமையாக படகுல போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது என்ன செய்யுது? சுழல் காற்று வீசுது, படகு தடுமாறுது. படகு அப்படி தடுமாறும் பொழுது, மார்க் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அப்புறம் தடுமாறும் பொழுது இவங்க யாராவது போய் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆனால் மலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இயேசுக்கு தடுமாற்றம் தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாரு? கடலில் நடந்து வராரு. அப்போ கடலில் நடந்து வரும் பொழுது இந்த சீஷர்கள் பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க? ஆவேசம், ஒரு பேய் வருதோ. அப்போ இன்னும் அவங்க இன்னும் சரியாக இயேசுவை புரிந்து கொள்ளலை, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளலை. இத்தனை பாடம் கற்பித்த பிறகும் இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. இவங்க ஆவேசம் சொன்னோடனே அவர் என்ன செய்றாரு? அங்கே இங்கே போகிற மாதிரி அலைக்கழிக்கிறாரு. அதான் அதில் போட்டிருப்பான், அலைக்கழிக்கிறாரு. ஏன்? அந்த படகுக்கு அவங்க கூப்பிடட்டும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அங்கே போகிறவரை போல் இங்கே போகிறவர் போல் என்ன செய்றாரு? போக்கு காட்டுறாரு. இப்போ அது என்ன நமக்கு என்ன குறிக்குன்னா, நம்மளும் இயேசுவை அழைக்கணும்.
இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, இயேசுவே என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. நம்மளும் கூப்பிடணுங்கிறதா இயேசு விரும்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? படகுல ஏறினாரு. உடனே என்ன பண்ணுச்சு? சுழல் காற்று அமைதியாயிட்டு. இதே போல் நமக்குள் ஆவியானவர் இருக்காரு. நமக்குள்ள எந்த படகு போராட்டம் சுழல் காற்று வருமா? வராது. வரும். வராதுல வரும். அந்த வரும். அந்த சுழற்காற்று போராட்டமும் வரும் பொழுது, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த படகை அமைதிப்படுத்தவும் சுழல் காற்றை நிறுத்தவும் யாருக்கு மட்டும்தான் முடியும்? இயேசுவுக்கு மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். எப்படி அங்கே ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இதுபடுத்துகிறாரோ, முட்செடியிலேருந்து எப்படி கூப்பிட்டாரு? மோசே மோசே. எத்தனை தடவை கூப்பிட்டாரு? 2 தடவை கூப்பிட்டாரு. 2 தடவை எங்கெல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விருப்பமானவங்களா வச்சுருப்பார். யாரெல்லாம் 2 தடவை கூப்பிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலே சாமுவேலே. அவன் எப்படி ஆனா? பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றினார். வேற யாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே. அவனை விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார். இன்னும் யாக்கோபே கூட்டாரா? அப்படியா? யாக்கோபே கூட்டாரு ஞாபகம் இல்லை. இது ஆபிரகாமை கூட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே, மகனை பலி கொடுக்கும் பொழுது நீ பலியிடாத அப்படின்னு கூட்டாரு. அடுத்தால மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுத, ஆனால் தனக்கு எடுபடாத பங்கை அவள் தெரிந்தெடுத்துட்டா. இதே மாதிரி நம்மளையும் 2 தடவை பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடணும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தரணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த படகு காற்றில் அவர் ஏறின உடனே அந்த காற்று நின்றுது. அருமையாக அந்த பிள்ளைங்க அங்கே போய் சேர்ந்தாங்க. அப்படி சேர்ந்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன பண்ணார்? அவனை பார்த்தாரு. ஆண்டவரே, அப்போ நானும் உங்களை மாதிரி கடலில் நடக்கட்டா? நம்மன்னா என்ன செய்வோம்? நான் செய்ததே இவன் செய்யணும்னு நினைக்கிறானே. ஆண்டவர் அப்படி நினச்சாரா? என்ன மாதிரியே நீங்களும் பேய்களை விரட்டுவீங்க, என்ன மாதிரியே நீங்கள் சோத்தை கொடுப்பீங்க, என்ன மாதிரியே. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்ம தெய்வம். வாப்பா வா. அவன் கேட்டான்னு ஆண்டவர் கோவப்பட்டாரா? கோவப்படலை. வா அப்படின்னு வான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? உடனே நடந்தான். உடனே நடந்து வரான். அவன் நடந்து வரும்பொழுது மத்தேயு 14 29-33 குறிச்சிக்கிடுங்க. முதல்ல மார்க்கு சொன்னேன், அங்கே போய் படுங்கன்னு. இது மத்தேயு 14-29-33. அவன் நடந்து வருவான். நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது காற்றை பார்த்த உடனே என்ன செய்வான்? பயப்பட்டுருவான். பயப்பட்டு என்ன பண்ணுவான்? அமிழ்ந்து போக பார்ப்பான். அமிழ்ந்து போக பார்த்த உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு கூப்பிட்டுவான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே, உனக்கு என்ன விசுவாசம் இருக்கு? அப்போ அவன் பயந்தானா? ஏன் பயந்தான்? ஏன் பயந்தான்? தண்ணியில் நடந்து வர்றது தானே. கால் வைக்கும் பொழுது பயம் வரும். நம்ம தண்ணிக்குள்ளே போயிடுவோமோன்னு பயம் வரும். தண்ணியில் நடக்கிறேன்னு சொன்னவனுக்கு பயம் இல்லை. நடந்து வாரான். கொஞ்ச தூரம் காற்றடிச்சதுக்கு பயப்படுதான். அவன் பிறவி மீனவன். உள்ள என்ன நடக்கும்னு தெரியும். அவனால் நீந்தி வெளியில் வர முடியும். அதுக்கப்புறமா ஏன் பயப்படுதான்? அவனுக்கு ஆண்டவர் நடந்து வர மாதிரி நடந்து வரணும்னு நினச்சான். நம்ம நடந்து வந்துடும் பொழுது அமிழ்ந்து போவேன். அப்போ நம்ம கேட்ட தப்பா? அவனுக்குள்ள ஒரு பயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் நீ பயப்பட்டன்னு சொல்லி தூக்குறாரு. அவன் எந்திரிச்சு வரான். இதுதான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற விதம். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிற விதம் வேறையாக இருக்கும். அவர்களை பயன்படுத்துகிற விதம் வேறையாக இருக்கும். அவர்களை வெளிப்படுத்துகிற விதம் வேறையாக இருக்கும். நான் சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். அப்புறம் வெங்கட் ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, எப்படி யாக்கோபு பயத்தில் இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்தில் அவனை உம்மோடு கூட போராட வைத்தீரப்பா. அந்த போராட்டத்தில் அவன் வெற்றி பெற்றான் சுவாமி. கர்த்தாவே, இங்கிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் உம்மை நோக்கி கதறும் பொழுது, உம்மை நோக்கி கண்ணீர் விடும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. பரிசுத்தரே,
அடுத்தாற்போல் இயேசுவே, மோசே தன்னை கொன்று போடுவார்கள் என்று பார்வோனுக்கு பயந்து ஓடினவனை அதே பார்வோனுக்கு முன்பாக நிற்க வைத்த தேவன் அல்லவா? உம்முடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாத வழிகளப்பா. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்க அவர்கள் குடும்பத்தில் அதிசயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களப்பா. உம்மை நோக்கி நீர் அவைகள் அனைத்திற்கும் பதிலளித்து அதிசயங்களை நடக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தரே, பரலோக தேவனே, பேதுரு கேட்டானப்பா, உம்மை போல் நான் கடலில் நடந்து வர கிருபை தாங்க. நடந்து வர கிருபை கொடுத்தீரப்பா. உம்முடைய அற்புதங்களை ஐசியங்களை நாங்கள் நடத்த உமது கிருபை எங்களுக்கு வேணுமப்பா. எப்படி படகில் ஏறினவுடன் சுழல் காற்று அமர்ந்ததோ அதே போல் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இப்பொழுதே ரீமானாசனாக்காரா தீபானாக்காரா சபா இங்கு வந்திருக்கிறவர் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் இப்பொழுது ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். என்ன தாகத்தோடு என்ன பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நீர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரம், நல்ல கரம், வல்ல கரம் ஆசீர்வதிக்கட்டும். உமது பிரசன்னம் அவர்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். உமது மகிமையின் ஒளி அவர்களிடம் வீசட்டும். தேவ வல்லமை அவர்களிடம் வெளிப்படட்டும். இங்கு கால் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிப்பதுண்டு. அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உமக்கென்று ஊழியம் பண்ண வேண்டும். உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.